வெல்கம் டு சுடுதண்ணி. நம்ம சேனலில் சாலட் ரெசிபீஸ் எப்போவுமே போடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நோ ஃபயர் கியூக்கம்பர் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா இது ஒரு கில்ட் ஃப்ரீ ரெசிபி. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கியூக்கம்பரை ரொம்ப குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இதோட எண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தின்னாக அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று கத்தியில் கட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கத்தியில் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதில் நம்ம சீவிக்கலாம். அப்படியும் இல்லை அது வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பீலர் வச்சு கூட இதை நம்ம பீல் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப தின் ஸ்லைஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதோட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதை நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அடுத்து இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு அளவு கிடையாது. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. இல்லை உடனே சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி டயட் ரெசிபீஸில் சுகர் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா இதோட நீங்கள் 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சாலட் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. அதுவும் நைட் டைம்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் போது இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.